ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி சோப் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நான் எனக்கு கிடைச்ச வேப்பலை, கத்தாழை, அப்புறம் குப்பைமேனி இதில் காட்டலை அது எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு அது நல்லா மிக்சியில் ஜார் பண்ணி ஜூஸ் போட்டு வச்சுக்கிட்டேன், தனியாக வடிகட்டி எடுத்து. இப்போ பார்த்திங்கன்னா இது சோப் பேஸ் எல்லாமே கெமிக்கல் ஸ்டோர்லேயுமே கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை நான் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 4 சோப்பு செய்கிற அளவுக்கு எடுத்து நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் இப்போ காட்டுற மாதிரி வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். அதை மெல்ட் பண்ணி அந்த மெழுகு மாதிரி உருகி வரும். இப்போ நான் இதில் அரைச்சி வச்சுருக்க ஜூஸை, வடிகட்டி வச்சுருக்க ஜூஸை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த பபிள்ஸ் எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு கிளியராக நல்லா மெல்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு அது வரைக்கும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தனியாக கீழே இறக்கி வச்சு இதில் நான் கிளிசரின், அதாவது ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு வாங்க, ஸோ அந்த கிளிசரின் ஊற்றுறேன். இது எல்லாமே குத்து மதிப்பாக தான் நான் ஊற்றுறேன், நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ரோஸ் வாட்டர், பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும், அந்த மளிகை கடையிலலாம் கிடைக்கும், அது கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வீட்டில் இருந்துச்சு, ஸோ ஸ்கின்னுக்கு அது நல்லது அப்படின்றனால அதையுமே நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை வேணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி நம்ம பன்னீர் ஆட் பண்ணிருக்கனால வாசனை ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாசனை வேணுன்றனால என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும், நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே டக்கு டக்குன்னு ஆட் பண்ணணும், இல்லாட்டி திருப்பி அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திருப்பி டபுள் பாயிலிங் மெத்தடில் என்ன பண்ணுறேன்னா அடுப்பில் வச்சு திருப்பி நல்லா கிண்ட ஆரம்பிக்கிறேன், நல்ல ஒரு மிக்சிங் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள இருக்கிறது எல்லாமே கரைஞ்சி நம்மளுக்கு நல்ல தண்ணியாக மெழுகு மாதிரி இந்த பாருங்கள் நல்லா கிளியராக நம்மளுக்கு வரும். இப்பயும் சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கு தேவையான அளவு தான் நான் எல்லாமே ஒரு குத்து மதிப்பாக தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கண்ணால் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. கரெக்டாக நான் மெஷர் பண்ணி போடல, எனக்கு தேவையான அளவு 4 சோப்புக்கு என்ன வருமோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாமே அந்த ஒயிட் கலராக இருக்கிறது எல்லாமே மாறி நல்லா மெல்ட் ஆகி இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியாக உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. தண்ணி இப்போ எடுத்து ஆஃப் பண்ணி தனியாக கீழே எடுத்து வச்சு நான் இங்கே சோப் மோல்டு எடுத்துக்கேன். 4 சோப்பு தேவையான அளவு சோப் மோல்டு கடையில் இதுவுமே விற்கும், இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது கிண்ணம், டம்ளர் அதிலெல்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம். இது சீக்கிரம் கெட்டி ஆகிறதுக்குலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை நல்லா நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு எக்ஸஸாக இருந்தது அதையுமே நான் சின்ன ஒரு டப்பா எடுத்து அதில் ஊற்றி நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டோர் பண்ணுறேன். இது என்ன பண்ணுறேன்னா நம்ம ரெஃப்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நான் இன்றைக்கி ரூம் டெம்பரேச்சர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 hours நல்லா விட்டுட்டேன், ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுட்டேன். இல்லை நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணுறனால பண்ணலாம், அது ஒரு 3 hours நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சோப் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 2 சோப் எடுத்துட்டேன், இது உங்களுக்கு காட்டுறதுக்காக 3வது சோப் 4வது எடுத்துகிட்ருக்கேன். நல்லா உங்களுக்கு நல்லமே நல்ல வாசமாக இருந்துச்சு, லேதரிங்கும் நல்லா நுரையும் நல்லா வரும். இது நம்ம வீட்டிலேயே இது குழந்தைங்களுக்குலாம் கூட யூஸ் பண்ணலாம், எந்த கெமிக்கலும் கிடையாது. நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ இன்க்ரீடியன்ட் இன்னும் சேர்க்கறனால சேர்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி அதை காட்டுறேன் பாருங்கள். இதில் நம்ம எந்த கலருமே தேக்கல, நம்ம நேச்சுரல் கலர் தான் இதில் ஆயிருக்கு. வாசனையுமே நம்மளுக்கு வேணும்னா மட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அதுவுமே தேவையில்லை. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.